Hi, hello guys. Welcome back to my channel, The Literature Storyteller. நேற்று நம்ம மேக்பத் ஸ்டோரியை பார்த்தோம். அதில் மேக்பத் இப்போது கிங் டங்கனை கொலை பண்ணுறதுக்காக போவான். அங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா மேக்பத் மெதுவாக கிங் டங்கன் ரூமுக்கு வரான். அந்த டைமில் கேசல் முழுக்க டெட் சைலன்ஸ், யாருமே இல்லை, ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் கேட்குது. அந்த டைமில் சடன்லி மேக்பத்துக்கு அவன் முன்னாடி ஒரு டக்கர் ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி தெரியும். அவன் ஷாக் ஆகிடுவான். இது என்ன, உண்மையிலாகவே இது ஒரு டக்கரா இல்லை என்னோடய இமேஜினேஷனா அந்த மாதிரி யோசிக்கிறான். அந்த டக்கரை அவன் டச் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் அது முடியாது, ஏன்னா இது ரியல் இல்லை, அவனோட மைண்ட் க்ரியேட் பண்ண ஒரு விஷன் தான். அவன் ரொம்ப நர்வஸாக இருப்பான். ஃபியர், கில்ட், ப்ரெஷர், இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனோட மைண்டில் இந்த விஷன் அப்பியர் ஆகுது. மேக்பத் அந்த டக்கரை பார்த்துக்கிட்டே, இந்த டக்கர் என்ன கிங் டன்கனோட ரூமுக்கு லீட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நினைப்பான். அந்த விஷன் டிஸப்பியர் ஆனதும் அவன் ஒரு டீப் ப்ரீத் எடுப்பான். இப்போது பேக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இதை முடிச்சு ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மெதுவாக கிங் ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறான். கிங் டன்கன் பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு எந்த டேஞ்சரும் தெரியாது. மேக்பத் சில செகண்ட்ஸில் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் கையில் டக்கர் இருக்குது, ஆனால் அந்த டக்கரை யூஸ் பண்ண அவனால் முடியலை. ஏன்னா கிங் அவரை ரொம்ப நம்புறாரு இல்லையா, அதனால அவனை அது எப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். அவன் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பீட் ஆகும். வெளியில் இருந்த ஓவல் சத்தமெல்லாம் கேட்கும். கேசல் ஃபுல்லாக சைலன்ஸ். இந்த சைலன்ஸை இன்னும் ஸ்கேரியாக இருக்கும். அந்த நேரத்தில் மேக்பத் சொன்ன வேர்ட்ஸ் அவனுக்கு ஞாபகம் வரும். லேடி மேக்பத் சொன்ன வேர்ட்ஸ் ஞாபகம் வரும். இப்போது இல்லைன்னா நீ எப்போவுமே கிங் ஆக முடியாது. அதே அந்த சென்டென்ஸ் மட்டும் மேக்பத் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த தாட் வந்த உடனே மேக்பத் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு செகண்டில் கிங் டங்கனை டக்கரால் அட்டாக் பண்ணிடுறான். கிங் டங்கன் அங்கேயே இறந்து போகிறாரு. ரூம் முழுக்க சைலன்ஸாக இருக்கும். மேக்பத் சில செகண்ட்ஸ் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நிற்பான். அவன் கையில் பிளட் இருக்கும். அவன் ஃபேஸில் ஃபியர் மட்டுமே இருக்கும். அவன் தனக்குள்ளே கேட்பான், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரொம்ப பேனிக்காக ரூமில் இருந்து வெளியே ஓடி வரான். லேடி மேக்பத் வெயிட்டிங் அங்கே. அவன் உடனே கேட்பான், என்ன முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்பான். மேக்பத் எந்த ஆன்சரும் சொல்ல மாட்டான். அவனால் சொல்ல முடியாது. அவன் கையில் இருந்த பிளட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் பாடி முழுக்க ஷேக் ஆகும். எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மேக்பத் லேடி மேக்பத் கிட்ட சொல்லுவாள். அவன் கன்ஃபியூஷன் ஆகிடுவான். என்ன சொல்கிற, என்ன வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு கேட்பா லேடி மேக்பத்து. ஒருத்தர் மேக்பத் ஹஸ் மர்டர்ட் ஸ்லீப்னு சொல்கிற மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னா, இனிமேல் எனக்கு பீஸ்ஃபுல் ஸ்லீப் கிடைக்காதுன்னு தோணுது. அவன் கில்ட் ஃபீல் பண்ணுறான். அந்த ஃபர்ஸ்ட் மினிட்லேயே அவனோட கில்ட் ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே. லேடி மேக்பத் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுவா. மேக்பத், டக்கர் எங்கேன்னு கேட்குறான். மேக்பத் திருச்சியோடு சொல்கிறான், ஓ நோ, நான் டக்கர் அங்கே கிங் ரூம்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். இந்த மிஸ்டேக்கால் இந்த பிளானே நம்ம சொதப்ப போகிறோம். இப்போது இந்த பிளானே ஃபெயில் ஆகிடும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அது கேட்ட உடனே லேடி மேக்பத் ரொம்ப கோவப்படுவான். நீ இப்போ தான் காமாக இருக்கணும், நீ இந்த மாதிரி பேனிக் ஆகக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவான் லேடி மேக்பத். அப்புறம் இப்போ மேக்பத்து, என்னால் அந்த ரூமுக்குள்ளே மறுபடியும் போக முடியாது. அவன் ஃபேஸில் இருந்த அந்த ஃபியரை பார்த்து லேடி மேக்பத், சரி நானே போகிறேன், நானே போயிட்டு அந்த டக்கரை எடுத்து அங்கே செட் பண்ணி வச்சுட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவள் கிங் டங்கன் ரூமுக்குள்ளே போய் அங்கே தூங்கிட்டு இருக்கிற காட்ஸோட கையில் அந்த டக்கரை எடுத்து அங்கே பக்கத்தில் வச்சுட்டு அந்த பிளட்டை எல்லாம் எடுத்து அந்த காட்ஸ் கையில் தடவி
அவங்க தான் மர்டர் பண்ண மாதிரி அங்கே வந்து செட் பண்ணிவிட்டு வந்துடுறான். அந்த எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே க்ரியேட் பண்ணிவிடுவான். ரூமில் இருந்து வெளியே வந்த லேடி மேக்பத்தை பற்றி சொல்லுவான், இப்போ நீ போய் தூங்கு, அப்போ தான் மார்னிங் வந்து நம்ம நார்மலாக ஆக்ட் பண்ண முடியும், யாருக்கும் டவுட் வரக்கூடாது. ஸோ இப்போ தூங்கினா தான் நம்ம வந்து மார்னிங் சரியாக ஆக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து தூங்கு சொல்லுவான். ஆனால் அவன் சொல்லுவான், என்னால் தூங்க முடியாது, நீ தூங்க ட்ரை பண்ண அட்லீஸ்ட் போ அப்படின்னு சொல்லுவாள். இந்த இரவு 2 பேருக்குமே தூக்கமே வராது. மேக்பத்துக்கும் வராது, லேடி மேக்பத்துக்கும் வராது. ஏன்னா அவங்க தான் இப்போது மர்டர் பண்ணியிருக்காங்க, அது மறைக்கிறதுக்காக பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கில்ட்டுனாலேயே அவங்களுக்கு வந்து தூக்கமே வராது. நைட்டு மெதுவாக முடிஞ்சிடுச்சு. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கேசலில் எல்லாரும் இப்போ தான் எழறாங்க. யாருக்கும் இன்னும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. கிங் டன்கனோட சர்வெண்ட்ஸ் யூஸ்வலாக வர மாதிரி அவரை எழுப்புறதுக்காக ரூமுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே கேசல் முழுக்க ஒரு லவுட் ஸ்க்ரீம் கேட்கும், த கிங் இஸ் டெட் அப்படின்னு. அந்த சத்தம் கேட்டதும் கேசலில் இருந்து எல்லாரும் ஷாக் ஆகி கிங் டன்கன் ரூமுக்கு ஓடி போகிறாங்க. லேடி மேக்பத்தும் எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அங்கே வராங்க. ரூமுக்குள்ளே கிங் டன்கன் பிளட்டில் கிடைக்கிறத பார்த்தா எல்லாரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. மேக்பத் வெளியில் காமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தான் தெரியும். அந்த டைமில் காட்ஸை எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க கிளாத்ஸில் பிளட் இருக்குது, அவங்க சைடில் மர்டர் நடந்த அந்த டக்கரும் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி லேடி மேக்பத் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லோரும் காட்ஸ் மேலே டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேக்பத் சடனாக என்ன பண்ணுறான்னா, ரொம்ப எமோஷ்னல் ஆகி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் நம்ம நல்ல கிங்கை இவங்க 2 பேரும் கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணிவிடுவான். அது அந்த காட்ஸை கில் பண்ணிவிடுவான். அங்கேயே எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஒருத்தர் மேக்பத் கிட்ட கேட்பார், வை டிட் யூ கில் தெம்? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கலாமே, ஏன் நீ அவனை வந்து கொலை பண்ண? மேக்பத் உடனே ஆன்சர் பண்ணுவான், கிங் டன்கனை அந்த நிலைமையில் பார்த்ததும் எனக்கு கோபம் கண்ட்ரோல் ஆகலை, அதனால நான் அவங்கள வந்து கொண்டுட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அது உண்மை இல்லை, அந்த ரீசனே வேறு. ஏன்னா காட்ஸ் உயிரோடு இருந்தால் அவங்க இன்னோசன்ட்டுன்னு லேட்டர் ப்ரூவ் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் எவிடன்ஸை முழுசாக க்ளோஸ் பண்ணி பண்ணுறதுக்காக தான் மேக்பத் வந்து அவனை கில் பண்ணிட்டான். ஆனால் கில் பண்ணிவிட்டு, இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மறைக்கிறதுக்காக பார்ப்பான். அந்த நேரத்தில் லேடி மேக்பத் இந்த சுச்சுவேஷனை டேஞ்சராக போகுதுன்னு ரியலைஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்க உடனே அப்படியே மயக்கமாகி கீழே விழுற மாதிரி ஆக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லோரும் அப்போ தான் மேக்பத் மேலே இருக்கிற அட்டென்ஷனை மாற்றி லேடி மேக்பத் பக்கம் திரும்புவாங்க. அதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க. இதனால் அவங்க ஃபோக்கஸ் அங்கே இருக்கிற பீப்புளோட ஃபோக்கஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்படியே லேடி மேக்பத் மேலே ஃபோக்கஸ் எல்லாமே போய் அதை வந்து அப்படியே அங்கேயே விட்டுடுவாங்க. மீன்வைல் கிங் டன்கனோட 2 சன் இருக்காங்க, மால்கலம் அண்டு டோனால்பின்னு 2 சன் இருக்காங்க. இந்த 2 பேரும் சைலண்ட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அப்பாவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் நம்ம தானே இருப்போம் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் நம்ம தான் இருப்போம், நம்மளையும் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு மால்கலம் வந்து இங்கிலாந்துக்கு எஸ்கேப் ஆகிடுவான். டோனால்பின் வந்து அயர்லாண்டுக்கு எஸ்கேப் ஆகிடுவான். இந்த டிசிஷனை பீப்புள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா மர்டர் பண்ணினவங்க இன்னோசென்ட்டாக இருந்தால் ஏன் ஓடணும் அப்படின்னு கிங்டமில் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ரூமர்ஸ் தான் மேக்பத்துக்கு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஆகிடும். ஏன்னா கிங் டன்கனோட சன்ஸ் எஸ்கேப் ஆனதுனால அவங்க மேலேயே சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டில் இருந்து எல்லா நோபல்ஸும் மீட் பண்ணி
இப்போ நெக்ஸ்ட்டு கிங் யார் ஆகணும்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாரோட சாய்ஸும் மேக்பெத் தான் இருப்பான். ஏன்னா அவன் பிரேவ் வாரியர், கிங் டன்கனுக்கு லாயலாக இருந்தவன். இப்போது தானே ஆஃப் கார்டரும் அவன் தான். அதனால் கொஞ்ச நாளில் மேக்பெத்துக்கு க்ரௌன் வைக்கப்படுது. ஃபைனலி விச்சஸ் சொன்ன தேர்ட் ப்ராஃபஸியும் ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ மேக்பெத் வந்து ஸ்காட்லாண்டோட புதிய கிங் ஆயிடுறான். ஆனால் அவன் நினச்ச மாதிரி க்ரௌன் கிடைச்சதும் லைஃபு பீஸ்ஃபுல்லாக ஆகலை. அதுதான் அவனோட ரியல் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது அங்கே தான். ஏன்னா ஒரு ப்ராஃபஸி இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குல்ல. அதாவது பேன்குவாவோட டிசெண்டன்ட் தான் ஃப்யூச்சர் கிங்ஸ் ஆக போகிறாங்கன்னு அந்த ப்ராஃபஸி இருந்துச்சு இல்லையா. அது இப்போது மறுபடியும் அவனுக்கு ஒரு ஃபியரை வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போது இந்த ஃபியர் தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி இந்த ஸ்டோரியை கொண்டு போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். டுமாரோ பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு எப்படி அவன் வந்து பேன்குவா கொலை பண்ண நினைப்பான், அது எப்படி கொலை பண்ணுறான், அப்புறம் வந்து எப்படி வந்து அவனோட ப்ராஃபஸி வந்து ட்ரூ ஆகும், அந்த மாதிரியெல்லாம் என்ன நடக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோரி வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியை கண்டினியூ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே, பாய்.